வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. மகராசி. மகராசிக்கு வந்து எப்படி இருக்கும்? சனி வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். அதுவும் வந்து வக்கரமாக இருக்கிறார். அக்டோபர் 24லேருந்து வக்கரம் 26 நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். பெரிய லெவலில் வந்து முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னும் போது சில பேர் சொல்லுவாங்க 7.5 சனி அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும். 7.5 சனிங்கிறது வந்து நீங்கள் நல்ல விஷயங்களை விதைச்சிட்டு வந்தவர்னா நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம், உங்களுக்கு எதுவுமே நடக்காது. அதுவும் வந்து மகர ராசிக்கும் சரி கும்பராசிக்கும் 7.5 சனி வந்து பெரிய பாதிப்புகளை தரவே தராது. காரணம், தாம் பிள்ளை அப்பா அம்மா வந்து தம் பிள்ளைக்கு வந்து எப்படி கெடுதல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கெடுதல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால் வந்து தைரியமாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. நிறைய வந்து விஷயங்களை வந்து குடும்பத்துக்காக பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ல் வந்து குரு வக்கரமாக இருக்குது. ஸோ 3ல் வந்து குரு வக்கரமாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா, 3-12ஆம் அதிபதியான குரு வக்கரமாகும்போது உங்களுக்கு முயற்சியில் சின்ன சின்ன லேக் அடிக்கும். கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரியான விஷயங்களும் நிறைய இருக்கும். 4ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்குது. ஸோ 4-6 போது வேலையில் வந்து நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய ஒரு பெருத்த லாபங்களை கொடுக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதியான செவ்வாய் ராகுடைய ஒரு காம்பினேஷன்ஸ் வரும்போது சில நேரங்கள் வந்து வேலையில் கொஞ்சம் கோபப்பட்டுருவீங்க, கொஞ்சம் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் கொடுக்கல் வாங்கல கூட கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் வந்து நீங்கள் அந்த லோன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், லோன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாயார் வந்து எமோஷனாக இருப்பாங்க. சில நேரங்கள் வந்து நம்மளை கடிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவங்கள மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 5-10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து அஸ்தங்கமாக வரனால தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு வேகமான ஒரு இருக்குமான வேகமாக இல்லாமல் ஏதோ என்ன ஸ்மஜ்ஜான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்ன பண்ணுறது? ஏன்னா வந்து அஸ்தங்கங்கிறது வந்து எல்லாமே இருந்தாலும் அது ஒரு நடக்காத ஒரு ஃபீல் இருக்கும். பட் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும். அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அடித்து தூள் கழுவிட்டு போங்க. பசங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் வந்து பசங்க கொஞ்சம் அடிக்கிறாங்க, என்னங்க அது கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல்லாம் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் கெடுக்கிற வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. மற்றபடி வந்து 6ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறது பார்த்திங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதியாக இருக்கிறனால வந்து வேலையில் வந்து நல்ல லாபங்கள் நல்ல வளர்ச்சியெல்லாம் கிடைச்சாலும் 4ஆம் இடத்துல வந்து ராகுவின் பார்வை இருக்கிறனால கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். சில நேரங்களில் வந்து கொதித்து எழுந்துருவீங்க. இந்த பொங்குறதுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பொங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா பொங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா கோபதாங்களை வந்து நம்ம வந்து விதைச்சிட்டோம்னு வைங்கன்னா அது என்றைக்கு இருந்தாலும் நம்மளை வந்து ஆப்படிக்காமல் கூடாது. ஸோ அதனால் வந்து எவனையா ஒருத்தன் திட்டோம்னா 10 வருஷமாக கழிச்சாச்சும் அவன் 2 தட்டாக போக மாட்டான். அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்டுக்கிட்டு உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி சனி பார்வை என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோம்னா 7. ஸோ 7ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து சனி பார்வை கொஞ்சம் கணவன் மனைவிக்கினோட வந்து பெரிய ஒரு ஒப்பந்தங்கள் பெரிய விஷயங்கள்லாம் பண்ணாமல் ஓரளவுக்கு வந்து நியூட்ரலாக இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா வந்து நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் பொண்டாட்டி சொல்லிட்டு ஒரு மாட்டிக்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. எதாக இருந்தாலும் வந்து கரண்ட்லி இது எஸ்னா எஸ் நோனா நோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சினிமா டிக்கெட் போகலாமா முதல்ல சொல்லாதீங்க. வாங்கி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது சொல்லுங்கள், திடீர்னு ஆஃபீஸில் பர்மிஷன் கிடச்சிது ஒரு டிக்கெட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. முதல்ல வந்து வாங்குகிறேன் வந்து ரெடியாக இருந்தீங்கன்னா அன்றைக்கி போட்டு அப்போன்னு ஆப் அடிச்சிடுவாங்க ஆஃபீஸில். அப்புறம் 9 மணிக்கு போய் அடி பிடிச்சி போச்சு சொல்லி பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி 10ல் வந்து நீச்சமாகும்போது உங்களோட பாசஸ் வந்து உங்களை அவமானப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த மாதம் ஃபுல்லாகவே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். காரணம் என்ன, சூரியன் வந்து அங்கே நீச்சமாகிறது. 8ஆம் அதிபதி நீச்சமாகிறது ஒரு பக்கம் நல்லதுனாலும் சில நேரங்களில் வந்து நமக்கு அவமானங்களை ஏற்படுத்தும். வேலையிலையோ இல்லை செய்கிற தொழிலையோ வந்து அவமானங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து அங்கே கேதும் இருக்குது. ஸோ கேது வந்து சட்ட ரீதியான சிக்கல்களில் நம்ம மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி 9ஆம் அதிபதியான புதன் வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு கல்வி நல்ல ஒரு மென்மையான விஷயங்கள் நல்ல வளர்ச்சிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் அடுத்த லெவலுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுக்கும். வேலை இடத்துல வந்து நல்ல லாபங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து எதிரிகளாலும் பெரிய லாபங்கள் கொடுக்கும். கடன் கேட்டு எடுத்து கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் தான். என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறது ஒரே விஷயந்தான், நல்ல பிரார்த்தனை வைங்க. ஓகேங்களா? நல்லா அமைதியாக உட்காந்து ஒரு இடத்துல வந்து காலையில் எழுந்தோன்னு ஒரு பிரார்த்தனை, ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு சாண்டிங்கோ ஒரு மந்திரமோ ஏதோ உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்னால் காலைல பண்ண முடியாது, நைட் பண்ணுங்கள். ஸோ அந்த நைட் வந்து அமைதியாக உட்காந்து ஒரு 10 நிமிஷம் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அபரிதமான வளர்ச்சிகள்லாம் அட்டகாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.